ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகக்குள்ள என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பேச வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக செங்கோட்டையன் அவர் இபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுமான அந்த முரண்பாடுங்கிறது சட்டமன்றத்தில் இன்றைக்கி வெளியே இருக்குது. இபிஎஸ் ஒருங்கிணைச்ச எம்எல்ஏக்களுக்கான கூட்டத்தில் அவர் கலந்துக்கல. 2 நாளாக அவரை தவிர்த்திருக்கிறாரு. பல அப்டேட் செங்கோட்டையன் பல அப்டேட் வந்துட்டுருக்கு. உண்மையிலே அந்த பிரச்சனை என்ன தான், அது எங்கே தான் போயிட்டுருக்கு, அதை பார்க்குறீங்க? செங்கோட்டையன் தனி ஒரு ட்ராக்கை போட்டு தனியாக போயிட்டுருக்காரு. இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி பட்ஜெட் கூட்டத்திற்கான சிறப்பு கூட்டம் நடக்கிறது. அதில் செங்கோட்டையன் தனியாக பின்னாடி 3வது கேட்டில் உள்ள நேராக சபாநாயகரை போய் பார்த்து அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. என்ன ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ நேராக உள்ளே போய் அவர் இடத்துல உட்காரலாமேன்னு பார்த்தா அவர் தனியாக இருந்திருக்கிறாரு. அது சட்டசபைக்குள் நடந்த சம்பவங்களும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அவர் டேபிளில் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும், முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேசியிருக்காரு. அவர்கிட்டையும் சரியாக பேச சமாதானம் இதெல்லாம் சட்டசபைக்குள்ளே நடந்திருக்கு. ஓகே சமாதானம் பண்ணியிருக்காரு, கேட்கல. அதுக்கு பிறகு எஸ்பி வேலுமணி பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர்கிட்டையும் சரியாக சமாதானம் பண்ண வந்திருக்கு. சரியாக பேசாமல் கிளம்பியிருக்காரு போல. ஒருபடி மேலேயே போய் தலவாய் சுந்தரம் கை கொடுக்க வந்துருக்காரு. கையை கூட எடுத்துட்டாரான். என்னையா இப்படி அண்ணன் தண்ணி புழங்காம இப்படி இவ்வளோ பகையில ஆகி போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குது. உச்சகட்டமாக பத்திரிகையாளர் சந்திட்டு கொஞ்சம் கோபமே இருந்தார். மைக் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவர் விலைக்கு அப்படியே ஓடுறாரு. விடுங்க அப்படின்னா முன்னாள் கல்வி அமைச்சர், 10 முறை எம்எல்ஏ வந்தவர், சீனியர் அமைச்சர். இல்லை, அவருக்கு இப்போ இபிஎஸ் மேல் மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா நமக்கு பார்க்க ஜூனியராக இருந்தவர் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார், கட்சியோட பொதுச் செயலராக ஆகிட்டார். நீங்கள் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அவரை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். கட்சியினுடைய பொதுச் செயலர் அவர்களே, தங்க தமிழனா புரட்சி தமிழன் ஏதோ பேர்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் சொல்ல அவருக்கு அப்படி மனசு வரும். இல்லை, அதுதான் சிக்கல. ஏன்னா அவர் பொதுச் செயலாளர் ஆனதுங்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருச்சுங்கிறது பார்க்குறோம். ஏன் இப்போ இப்போ நடந்ததுக்கு என்னன்னா, அவர் சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் நிறைய பேர் போஸ்டிங்கில் இருந்திருக்காங்க. அதெல்லாம் தூக்கி விட்டாங்க போல. புது ஆட்களை போட்டோன்னே இவர் ஒட்டுமொத்தமாக நம்ம சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆயிடுவோமோ, அது வரக்கூடிய காலங்களில் இவருக்கு ஓட்டு கேட்டு நம்ம போகணுமோ அப்படிங்கிற அவருக்கு ஒரு நெருடல் ஏற்பட்டுருச்சு. 2வது இங்கேயும் பார்க்குறாருல, இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா அவர் காலகட்டத்தில் இருந்த அதிமுக நிர்வாகிகள் இன்றைக்கி திமுகவில் சீனியர் மினிஸ்டர் இருக்காங்க. கே ராமச்சந்திரனாக இருக்கட்டும், முத்துசாமியாக இருக்கட்டும், சேகர் பாபா இருக்கட்டும், ராஜகண்ணப்பனாக இருக்கட்டும், எல்லாம் அவர்களுடைய காலகட்டங்களில் இருந்த அதிமுக நிர்வாகிகள் தான் இன்றைக்கி எங்கே அமைச்சராக இருக்கிறாங்க. பலர் மாவட்ட செயலர் இருக்காங்க. போன எலெக்ஷன் வரைக்கும் 2016 வரைக்கும் அதிமுக தோப்பு வெங்கடாசலம் இன்றைக்கி மாவட்ட செயலர் ஆகிட்டார். அங்கே அவர் மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் அங்காளி பங்காளி தானே அதிமுக. அங்கே ஒரு சேஃப்டியாக இருக்குது, ஒரு கண்ணியமாக இருக்குது. நம்ம இங்கே உட்காந்து நமக்கு ஜூனியராக வந்த ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டு நம்ம எத்தனை நாளைக்கு தான் இங்கே இருக்கிறது அப்படிங்கிற ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு அந்த ஒரு இது இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு ஒரு மனசில் ஒரு சஞ்சலம், ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ சமீப காலமாக நிர்வாகிகள் மாற்றம்ங்கிறது ஒரு பெரிய அளவில் வெடிச்சிருக்கு. வரக்கூடிய தகவல் என்னென்னா, மிக விரைவில் அவர் திமுகவில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த முடிவை அவர் எடுத்துட மாட்டார், ஒருபோதும் திமுக தவறு அந்த முடிவை அவர் எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லப்படுது. அதுக்கான வாய்ப்புகள் எந்த இல்லை. அதுதான் வாய்ப்பு, வேறு வாய்ப்பு ஆப்ஷனே கிடையாது. ஒரு ஆள் அதிமுக பிஜேபிக்கு போகிறதுக்கு உண்டான வேலைகள். இப்போ இந்த பிரச்சனைலாம் தாண்டி பிரச்சனை சரி பண்ணிட்டு திரும்ப அதிமுக பயணிக்கவே முடியாதா? ஏன் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஏன் யோசிக்கணும்? எதிர்முகமுக்கு போகிறதுக்கு ஏன் யோசிக்கணும்? இல்லை, அது கட்சிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைலாம் சரி பண்ணிக்கலாம். இது ஈகோவில் பெரிய நான் ஜூனியர் சீனியர் இதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி தேனியில் ஒரு மீட் நடந்துச்சு. அதில் இபிஎஸ் பேசியிருப்பார். இந்த நேற்று முன்னாள் நான் சீனியரு, நான் ஜூனியருங்கிறதெல்லாம் அரசியல் எடுபடாது அப்படின்னாரு. அங்கே தேனியில் சொன்னது ஓபிஎஸ்க்கு சொன்னது. ஆனால் இதுவே சேர்த்து தான் சொல்கிறார். கட்சியில் இருக்க சீனியர் எல்லாத்துக்கும் நான் தான் பொதுச் செயலாளர், நான் சொல்கிறத கேட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. அதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அப்படிங்கும்போது அவருக்கு பிஜேபிக்கு போயினா, பிஜேபியிலேருந்து அதிமுக நிறைய பேர் பிஜேபி போனாங்க. நயினாராயணன் தவிர வேறு யாரும் அங்கே மாற்றுக் கட்சியிலேருந்து பிஜேபிக்கு போனவங்க ஒரு பெரிய பதவியில் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். யாருமே இருக்க மாட்டாங்க. நயினாராயணன் மட்டும்தான் அவர் தனி செல்வாக்கில் அவர் சுயேட்சைனா கூட அங்கே சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடிய அளவுக்கு செல்வாக்குள்ள நபராக இருக்கிறார். அப்படிங்கிறத அவரை பயன்படுத்திட்டாங்க. மற்ற யார் உங்களுக்கு ஒரு எம்எல்ஏோ, எம்பியோ, அமைச்சரோ, கவர்னரோ ஆயிருக்கா? வேறு கட்சியிலேருந்து மாற்று கட்சியிலேருந்து போய் பிஜேபி ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க. நான் வருதா? அவர் தான் தாவன் சொல்லு. இல்லை அதே நிலைமை தான் ஆகும். போவாங்க, ஏதாவது ஒரு அணியில் பதவி கொடுப்பாங்க, இல்லை அகில இந்திய அளவில் பதவி கொடுப்பாங்க. அதை வச்சு என்ன செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கோம்னா தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருந்தோம், நம்ம இன்றைக்கி ஆளுங்கட்சியோடு இருக்கிறோம். ஒரே திராவிட கொள்கை, அண்ணா பெரியாரே அவங்களும் பேசுகிறாங்க, நம்மளும் பேசுகிறோம், இல்லைன்னா தவறு இருக்க போகுது அப்படிங்கிற அந்த முடிவுக்கு தான் வருவார். ஸ்மார்ட்டான முடிவாக இருந்தால் அதான் தான் இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப கேஷுவலாக அதிமுக வித்தியாசத்தை ரொம்ப கேஷுவலாக சொல்கிறீங்க சார். இப்போ திமுக தான் அந்த ஐடியாலஜி பேசக்கூடிய கட்சியாக இருக்கும். அதிமுக ஐடியாலஜி பேச மாட்டாங்க. திமுக தீய சக்தி அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரே இது. எப்படி இது ரெண்டுத்துக்கும் ஜஸ்ட் இன்னைக்கு மாறி போச்சு.
அன்னைக்கு எம்ஜிஆர் டைம் இருக்கிறப்ப கேட்டாலும் சரி, அதுக்கு பிறகு அந்த அண்ணா காலகட்டத்தில் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் கேட்டால் சொல்வார், திமுக அதிமுகவுக்கும் ஒரு சில விஷயங்கள்ல தான் மாறுபாடு, மற்றபடி எல்லாம் ஒரே பேஸ் தான். ஆனால் இன்றைக்கி அதுக்கு பிறகு இன்றைக்கி மாறி போய் இன்றைக்கி அந்த கட்சி எங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குது, இன்றைக்கி இருக்கிற அதிமுக நான் சொல்லலை, எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் தான் அதிமுக சொல்கிறேன். கடவுள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி அண்ணா சொன்னார், அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுவார் எம்ஜிஆர். அவ்வளோதான். கோயிலுக்கு நேரடியாக அண்ணா கோயிலுக்கு போக மாட்டார், அவர் கோயிலுக்கு நேரடியாக போவார். 2 பேருக்குள்ள வித்தியாசம் அதுதான். அப்படிங்கும்போது அவர் பெரியார் அண்ணா 2 பேரும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? திமுக அதிமுக கூடிய கொள்கை தலைவர் யார்? பெரியார் அண்ணா தானே. ரைட், ஓகே சார். இப்போ இந்த செங்கோட்டையனோட ஃபேக்டர் இருக்குல்ல, இப்போ நடந்திருக்கு அந்த ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து இது தீர்க்கப்படாத பிரச்சனையா? ஏன்னா 2 பேருமே வந்து கொங்கு பெல்ட்டை சேர்ந்த பிரபலங்களாக இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி, ஏன்னா இப்போ இந்த இடத்துக்கு அதாவது கட்சியுடைய பொதுச்செயலர் யார், கட்சிக்கு யார் வந்து சிஎம் அப்படிங்கிற அந்த டிஸ்கஷனுக்கு வரும்பொழுது அந்த வாய்ப்பு செங்கோட்டையன் வழங்கப்படும் போது அவர் வேண்டாம் தவிர்த்துட்டாரு. ஏன்னா அவரால் அந்த விஷயத்தெல்லாம் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு பேச்சு சொல்லப்பட்டுச்சு. அதை தாண்டி தான் இபிஎஸ்க்கு இன்றைக்கி வந்திருக்கு. அப்படின்னும் போது ஏன் வந்து விஷயத்தை ஏன் ரொம்ப லேட்டராக இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் வந்து ரியாக்ட் பண்ண செங்கோட்டையன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த நிலாவுக்கு முதல்ல ஃப்ளைட் விட்டாங்க பார்த்தீங்களா, ராக்கெட். அப்போ வந்து இன்றைக்கி நமக்கு எல்லாம் அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து அவர் கோ பைலட் தான், பைலட் ஒருத்தர் இருந்தார். பட் கமெண்ட்ரி அங்கேருந்து கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் இறங்குன்னு அந்த இவர் வந்து கொஞ்சம் தயங்கிட்டார். மெயின் பைலட், கோ பைலட்டாக இருந்த இவர் வந்து படார் கால் எடுத்து வச்சுட்டார். அதான் நீங்கள் உலகம் முழுக்க நிலாவில் முதல் கால் வைத்த மனிதர் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் வந்து இபிஎஸ்க்கும் செங்கோட்டையன் நடந்த சம்பவம். யார் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சீனியாரிட்டி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உலக செல்வாக்குள்ள நபராக செங்கோட்டையன் இருக்கார். செங்கோட்டையன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே கூட்டு போய் இந்த கூவத்தூரில் வச்சு மற்ற கவனிக்கிற வேலையெல்லாம் செய்யணும். அதுக்கு பெரிய அளவில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். இதெல்லாம் ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து எவ்வளோ நாள் பதவியில் இருக்க போகிறோம், திடீர்னு யாரை பிடிக்கிட்டு போயிட்டானா பதவி போயிருமே, அதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு தயக்கத்தில் இருந்தார் செங்கோட்டையன். நம்மளால தான் புரட்சி தமிழ் வந்து இது இறங்கிட்டார். அதனால தான் இன்றைக்கும் வந்து அதிமுகவினோட பொதுச் செயலாளராக இருக்கார், 4 வருஷம் முதலமைச்சர் ஆகிட்டார். இந்த கதை தான் ஆரம்பத்துலேருந்தே போயிட்டு இருக்கு செங்கோட்டையனுக்கும் இவருக்கும். ஒரு நாளுக்கு வந்து தள்ளி போட்டே வந்தார் இந்த விஷயங்களை சமாளிக்கலாம்னு. இன்றைக்கி வந்து அது வந்து புதுகரமாக வெடிச்சிருக்கு. தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே மாறிடுச்சு இன்னைக்கு. இது தீர்க்கப்படாத, நான் பலரும் உட்காந்து பேச்சுவார்த்தை இல்லை, இது அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு யாருக்காவது தான் சார்ந்த பதவி போயிடுச்சு, தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னா கூட போகிறோம். 2 பேருக்குள்ளேயுமே யார் பெரிய ஆள், யார் சீனியருங்கிற யோகம் இருக்கு இல்லையா? நாளைக்கே ஒரு சமாதானம் பண்ணி உள்ளே கூட்டு போனால் இபிஎஸ்க்காக இவர் வந்து வேலை வைப்பாரா? இவர் முதலமைச்சர் போய் தெரு பிரச்சாரம் பண்ணுவாரா? இல்லை, இப்போ ஆல்ரெடி அவ்வளோ நாள் இப்படிலாம் இவ்வளோ நாள் இருந்தார், எவ்வளோ நாளைக்கு இருப்பார் அதே மாதிரி அவருக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா? சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும்போது பல ஃபேக்டர் ஆல்ரெடி உடஞ்சி போயிருச்சு. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியில் ஒன்றுபட்ட தலைவராக கரிஸ்மெட்டிக் லீடராக அவ்வளோ ஆக முடியல, அவரும் கஷ்டப்பட்டு தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான சில சிக்கல்லாம் சந்திச்சுக்கிறாரு? இந்த மாதிரி புது பிரச்சனைலாம் ஆல்ரெடி ஓபிஎஸ் பிரச்சனை, தினகரன் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது புதுசாக செங்கோட்டையன் பிரச்சனை ஏன் உருவாக்குறாரு? 2 பேரும் ஒரே பகுதியை கொங்கு பெல்ட்டை சேர்ந்தவர். இவர் சீனியர் அமைச்சர், சீனியர் நிர்வாகி. அப்படிங்கும்போது அந்த ஈகோ வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த பகுதியில் யார் கொங்கு பகுதியின் முகமாக இருந்ததுக்கு செங்கோட்டையன். அப்படிங்கும்போது இவர் அந்த முகமாக மாறுறப்ப அதுக்குள்ள பிரச்சனை, அது அங்கேயும் பிரச்சனை வரும்ல. இப்போ கொங்கு பகுதியில் வந்து செங்கோட்டையன் தாண்டி இவரோட கை உயர்ந்துருச்சு. ஆமாம், இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு டிஃபால்ட்டாக அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர். அப்படிங்கும்போது அந்த பகுதியில் அவர் தான் முகமாக இருந்தார். ஒரு பகுதிக்கு ஒரு நிர்வாகிகள் இருப்பாங்க. இன்றைக்கி அந்த பகுதிக்கு செங்கோட்டையன் இருந்தால் அதை தாண்டி இவர் தான் முகம் மாறிட்டார். போன பீரியடில் அவர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் இருக்கப்போ நீங்கள் டெய்லி பேப்பர் பார்த்தா தெரியும், டெய்லி ஏதாவது ஒரு ஸ்கீம் சேலத்தில் போயிட்டே இருக்கும். சேலத்துக்கு அந்த திட்டமாக ஏதாவது திட்டம் வந்துன்னா உடனே சேலம் தான். அப்படி அந்த பகுதியில் அவர் தன்னுடைய முகமாக ஆக்கிறதுக்கு வேலையை பண்ணிட்டு தான் இருந்தார். அப்படிங்கும்போது அதே இடத்துல வந்து இவ்வளோ நாள் ஒரு செல்வாக்கூட இருந்த ஒரு நபர் வந்து ஒரு அப்படி கீழே போகிறப்ப வந்து அவர் எப்படி எவ்வளோ நாள் தாங்கிட்டு இருப்பார், அவர் இன்னொரு இடத்துல போய் சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்றதான் தோணும். சில வந்து இப்போ இந்த முரண்பாடுகள் வந்து திமுக பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிச்சா? அதாவது இபிஎஸ்க்கும் செங்கோட்டையன் இருக்க முரண்பாடு இவங்க திமுக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கொங்கு பகுதியை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே ஆரம்பத்தில் இருந்தே, கலைஞர் காலத்துலேருந்தே கொஞ்சம் வீக்கான பகுதி தான் திமுக. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவங்க வந்து வரல, பெரிய அளவில் வாஷ் அவுட் ஆச்சு. அப்போ அதை சரி செய்யக்கூடிய வேலையை தான் பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி வச்சு சரி பண்ணுவாங்க. இப்போ நடந்த ஈரோடு இடைத்தேர்தலாக இருக்கட்டும், தோப்புங்கடை சேலம்ங்கிற ஒரு நபரை கூட்டு வந்து மாவட்ட செயலாளர் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த கோவை செல்வராஜ் வந்தார், பட் இறந்துட்டார். கோவை செல்வராஜ் ஒரு ஸ்பீக்கர், அவ்வளோதான். மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் மாதிரி இப்போ செங்கோட்டையன் மாதிரியான ஒரு மக்கள் செல்வாக்குள்ள கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு தலைவர் வந்து அப்படி மிஸ் பண்ணுவாங்க. அந்த பகுதியை முதல் 2021 விட்டதை சரி பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. எல்லா கட்சியுமே தான். இந்த ஜெயலலிதா அந்த அம்மையார் இருக்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த பகுதியிலாவது அவங்க வந்து வீக்காக இருக்காங்க அப்படின்னா அந்த சிஎம் ஆயிட்டாங்கன்னா அந்த பகுதிக்கு ஸ்கீமாக கொண்டு போய் இறக்குவாங்க. திக்குமுக்காடக்கூடிய அளவுக்கு அந்த பகுதியில் வந்து எனக்கு ஓட்டு போடல இருந்தால் வாங்கி கொண்டு போய் சேர்த்து
அதை வந்து சரி பண்ணுவாங்க, பேலன்ஸ் பண்ணுவாங்க. சென்னை உங்களுக்கு வீக்காக இருக்கும், கடைசியில் சென்னை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க ஒரு காலத்தில், அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும். அது மாதிரி தான் பண்ணுறாங்க. திமுக வந்து நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பண்ணுது. கொங்கு பகுதி கொஞ்சம் நமக்கு வீக்காக இருக்குது. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வாக்குள்ள நபர்களை தன் பக்கம் கொடுத்து ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் செய்யக்கூடிய வேலை தான் அது. ரைட், ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ செந்தில் பாலாஜியோட ரோல் என்ன இருக்குது? ஏன்னா இந்த கான்ஃப்ளிக்ட்டை வந்து செந்தில் பாலாஜி மூலமாக டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? அவர் வந்து எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாரு? இல்லை, இது செந்தில் பாலாஜி இதில் இன்வால்வ் கிடையாது. ஓகே, டேரெக்டாகவே அவங்க பேசிக்கிறாங்க. முதலமைச்சர் தனியாகவே பார்த்து பேசினார் செங்கோட்டையன். அப்படியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசினேன். அது வேற ஒரு விஷயம். ஊரை வளர்ச்சி அந்த ஒரு சில அதுதான் சொல்லுவாங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்படித்தான் சொல்லுவாங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு, இதுக்கெல்லாம் டீ பார்ட்டி, இதுக்கெல்லாம் வந்து சில வேற பேர் இருக்குலாம். ஓகே, ஓகே. டீ பார்ட்டி, இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பு, தொகுதி சம்பந்தமான கோரிக்கை வைக்க போனேன். இதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய கேப்டனுடைய எம்எல்ஏ கிட்டத்தட்ட ஒட்டுமே தான் போனாங்க. போயிட்டு வெளியே வந்தோன்னே கேட்டாங்க, எங்கே போயிட்டு வரீங்க? தொகுதி சார்ந்த பிரச்சனையை பேசிட்டு வந்தோம். பார்த்தா தனியாக போயிட்டாங்க. அப்படி அது வந்து இது வந்து பேசுறது. இன்னொன்று சொல்லலாம், நம்ம கூக்கா செல்வன் 1000 விளக்கில் ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தார், பிஜேபியில் பேசியிருந்தார். 1000 விளக்கில் சட்டமன்ற உறுப்பினராக திமுக இருக்கப்பயே டெல்லியில் போய் பாஜகவில் சேர்ந்துட்டு வந்துட்டார். வந்துட்டு வந்தோடனே அவர்கிட்ட பத்திரிகையாளர் தான் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்குங்க டெல்லிக்கு போயிட்டு வந்தீங்க? நான் வந்து எங்கள் தொகுதியில் வந்து ஒரு நடைமுறை போடுறதுக்காக வந்து நான் வந்து டெல்லியில் இருக்க பாஜக நிர்வாகி சந்திச்சுட்டு வந்தேன். அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஒரு காரணம். அந்த மாதிரி ஒரு காரணம் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு சீனியர் அமைச்சர்னால அங்கே போனால் ஒரு மரியாதை இருக்கும். ஆல்ரெடி அவங்க கிளாஸ்மேட்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க இல்லையா, அப்படி இருந்துக்கலான்னு அவர் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அதுவும் சரியான முடிவாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த முடிவு நோக்கி செங்கோட்டை நகரம்னா நிச்சயமாக இபிஎஸ் தெரிஞ்சிருக்கும். அது இழப்பாக அவர் பார்க்கலையா? தனக்கான ஒரு சிக்கல் தீர்ந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போறாரா? அது எப்படி டீல் பண்ணல? சரி கட்டுறதுக்கு பார்க்குறாரு. அதுக்காக தான் பல முன்னாள் அமைச்சர்களை பேசுறீங்க. சட்டமன்றத்துக்குள்ளேயே சமாதான முயற்சியெல்லாம் நடந்திருக்கு, மிகப்பெரிய கூத்துலாம் நடந்திருக்கு. அவர் வந்து திரும்பிக்கிட்டார், மூஞ்சிய ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கல்யாண வீட்டில் கோச்சிட்டு போன மாமனார் கூட்டு வர மாதிரி ஏகப்பட்ட வேலை நடந்திருக்கு. பட் எதுவுமே அங்கே கைகூடாத பட்சத்தில் நீங்கள் வேறு வழி கிடையாது. அது அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இபிஎஸ்ட்ட அவர்கிட்ட போய் கேளுங்கன்றார். நீங்கள் ஏன் நீங்கள் அவர் உள்ளே வரல, ஏன் அவருக்கு இது போயிட்டு இருக்காருன்னு கேட்குறதுக்கு நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்கன்றார். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கு அவர் தானே சட்டமன்ற குழு தலைவர். அப்படிங்கும்போது அவர் தானே பதில் சொல்லணும். நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க, இது வந்து சுதந்திரமான கட்சி, இங்கே வந்து யார் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த மூடுக்கு வந்துட்டார். யார் வேணாலும் இருக்கலாம் போலாங்கிற மூடுக்கு வந்துட்டார். ஆக மொத்தம் அவர் வெளியில் ஏறக்குண்டான எல்லா வேலையிலையும் செங்கோட்டையன் இறங்கிட்டார். திமுகவில் சேருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அது மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி செய்திகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட் சார், அடுத்த கட்ட எதனா நகர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.